வணக்கம். இந்த சிஎஸ்ஆர் பத்தி தான் போடுறேன். வீடியோ நம்பர் 3 ஓகேங்களா. நடுவுல கால் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது? என் கூட இருக்கிற வக்கீல் தான் இப்போ ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அண்ணா ஸ்கொயர் ஸ்டேஷன்ல அங்க போய் உட்கார்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் என்ன பண்றது? அவரு என்ன சொல்றது? அவரு அங்க டியூட்டில தான் போயிருக்கிறாரு வைங்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால தான் ஃபோன் எடுத்து பதில் சொல்றேன். டக்கு டக்குன்னு ஃபோன கட் பண்றேன். சாரி ஃபார் தட். ஓகேங்களா. எனக்கு இதுவும் வீடியோவும் போடணும். அதுவும் முக்கியம். 2மே எனக்கு முக்கியமாகுது. சரிங்களா? 2மே எல்லாம் இங்கே ஏன்னா அந்த பையன் அவனும் 25 வயசு பையன். அவனும் என் புள்ள மாரி தான். சரிங்களா? நல்ல ஹானஸ்ட்டு பாய். ஓகேங்களா? ஓகே கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிஎஸ்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அவன் வந்து உண்மையா உண்மையா கம்ப்ளைண்ட் குடுக்குறானா, இல்ல பொய்யா கம்ப்ளைண்ட் குடுக்குறானா ஒண்ணுமே தெரியல. அதனால வந்து அவனுக்கு வந்து சிஎஸ்ஆர வந்து ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு ஓகேவா, எதிர் தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதில் எது உண்மைன்றதை பார்த்து அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அவனுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்து விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த சிஎஸ்ஆருக்கு இன்ஸ்பெக்டரை பொறுத்தது தான் அது. அப்புறம் நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பொறுத்தது. சரிங்களா? ஜென்யூனிட்டிக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ உண்டுங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்ஐஆருக்கும் நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் இதுதான். ஓகேங்களா? ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரை கேட்காம சிஎஸ்ஆர் தரமாட்டாங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னால் தான் சிஎஸ்ஆர் தருவாங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆர் கொடுக்கறது, வாங்குறதெல்லாம் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பொறுத்து இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் சிஎஸ்ஆர் தரமாட்டாங்க. கரெக்டுங்களா? நிறைய பேர் டைம் பாஸுக்கு சுற்றுறவங்க, டைம் பாஸுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால சிஎஸ்ஆர் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு தந்துட மாட்டாங்க. கரெக்டுங்களா? இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? நிறைய பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார், உண்மையாக நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், உண்மையாக நான் வந்து ஐ எம் த விக்டிமு, பட் இருந்தாலும் எனக்கு சிஎஸ்ஆர் கிடைக்க மாட்டேங்குது, நான் உண்மையாக கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னு வந்து வருத்தப்படுறவங்க உண்டு. அவங்களோட சேர்ந்து நானும் வருத்தப்படுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? உண்மையாகவே பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, சிஎஸ்ஆர் கொடுத்து தான் ஆகணும் அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் எப்படி கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சட்ட அறிவு பெற்றவராக இருந்தால் உங்களுக்கு சிஎஸ்ஆர் உடனே கொடுத்துருவாங்க. நீங்கள் லீகலி சவுண்டு பார்ட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் உடனே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, இக்னோரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் விஷயத்தை வந்து பேசி சமரசம் பண்ணி முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஓகே இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ சிஎஸ்ஆர் தரமாட்டாங்க. கரெக்டுங்களா? நீ ஏன் அப்பயே வரல, அப்பயே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்பயே வந்து ஏன் வாயில் கம்ப்ளைண்ட் கொடுத்த, அப்பயே ரைட்டிங்கில் கொடுக்க வேண்டியதானே, அப்பயே நான் சிஎஸ்ஆர் கொடுத்துருப்பேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்போ சிஎஸ்ஆர் கேட்குறியா, இதுக்கெல்லாம் நான் கொடுத்து மாட்டிக்க முடியாது, கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் பதிவாகணும். அதுதான் சிஎஸ்ஆர், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மைனர் மேட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மைனர் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிவில் மேட்டர், என்ன சொல்கிறது, சிவில் மேட்டர்னா என்னென்னா என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் மைனர் மேட்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்குவாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தரப்புக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க, அதாவது நோட்டீஸ் போலீஸ்காரங்களே அனுப்புவாங்க. ஓகே, அந்த ஸ்டேஷன்லேருந்து போகும். சிஆர்பிசி செக்ஷன் 160ல் சிஆர்பிசி செக்ஷன் 160 பிரகாரம் வந்து போலீஸ்காரங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதாவது சம்மன். ஓகேங்களா? எதிர்த்தரப்பு ஆகிய நீங்கள் வாங்க, வந்து எங்கள் முன்னாடி உட்காந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு, இந்த புகார்தாரர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு, அதனால் இந்த புகார்தாரர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால நான் உங்களை விசாரிக்க கடமைப்பட்டவன் ஆகிறேன் சட்டத்தின் பிரகாரம், ஆகையினால நீங்கள் இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து எங்கள் முன்னாடி ஆஜராகி எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், விளக்கம் அளியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு சிஆர்பிசி செக்ஷன் 160 பிரகாரம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஓகேவா? கிரிமினல் மேட்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ அதில் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க போலீஸ். ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. அதாவது என்னென்னா, அடிக்கடி பிரச்சனை, கிரிமினல் மேட்ரு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்காரங்க இவர் அதே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, இவர் அடிச்சிட்டாரு, வெட்டிட்டாரு, குத்திட்டாரு, எனக்கு ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு, இதனால் நான் பாதிக்கப்பட்டேன், இந்த கேஸை விசாரிங்க, இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்குவாங்க. யார் அந்த தப்பு பண்ணாங்களோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி. சரிங்களா?
இதில் வந்து ஒரு சம்மன் ஒன்று அனுப்புவாங்க, போலீஸ்காரங்களே அனுப்புவாங்க. உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த விஷயம் இந்த கேஸை பற்றி என்ன தெரியுமோ அந்த அந்த விஷயத்தை வந்து உண்மையை வந்து எங்களுக்கு ஸ்டேஷனில் ஆஜராகி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசியில் ஒரு சம்மன் அனுப்புவாங்க போலீஸ்காரங்க. இதுதான் வந்து சட்ட பிரகாரம். ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி வாப்பா உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லையா சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த சிஆர்பிசி செக்ஷன் 160 சிவில் மேட்டராக இருந்தால் கிரிமினல் அதாவது என்ன சொல்கிறது நான் காக்னிசபிள்னு சொல்லுவாங்க. நான் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். மைனர் மேட்ரு, சின்ன சின்ன மேட்ரு, சிவில் மேட்ரு, அதான் புரியுதா சொல்கிறது. இதுக்கெல்லாம் வந்து சிஆர்பிசி செக்ஷன் 160 பிரகாரம் அனுப்புவாங்க. கிரிமினல் மேட்ரு இன்வால்வ் ஆகிருந்தால் செக்ஷன் 41A சிஆர்பிசி செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ, ஓகேங்களா. இதில் வந்து போலீஸ்காரங்க ஒரு சம்மன் அனுப்பி அப்பா நீங்கள் வாப்பா வந்து உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பி கூப்பிடுவாங்க. இதுதான் சட்ட முறை, ஓகேங்களா. சம்மன் அனுப்புனா தான் நான் போவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டுங்களா. ஃபோனில் கூப்பிட்டாலே போய் உண்மை என்னவோ அதை எடுத்து சொல்லிடணும் போலீஸ்காரங்க கிட்ட, கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டா நான் எப்படி வர்றது, நீங்கள் வந்து சட்டப்படி என்னை கூப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சட்டப்படி கூப்பிடுவாங்க. சட்டப்படி உங்களை சம்மன் அனுப்பிச்சு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு கலாய்ப்பாங்க, கரெக்டுங்களா. நீ என்னப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் வரமாட்டியோ, நீயே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரமாட்டேன், சம்மன் அனுப்பிச்சு தான் கூப்பிடணும் உன்னை, அப்போ சட்டப்படி தான் நீ கூப்பிட்டா தான் வருவேன், சரி சட்டப்படியே உன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்போ அது வந்து நமக்கு பாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால என்றைக்குமே போலீஸ்காரங்களை நம்ம முறைச்சிக்கக்கூடாது, பகச்சிக்கக்கூடாது, அது வேலைக்கு ஆகாது, அது தப்பு, கரெக்டுங்களா. ரப்பிங் ஆன் த ராங் சைடு, இதுதான் மேட்ரு. அவங்க நமக்கு எதிராக தவறான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க உண்மைக்கு புறம்பாக போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் வக்கீலை டிஃபென்ஸுக்கு கூப்பிட்டு நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், சரிங்களா. எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போகலை அப்படின்னா தான் சம்மனே அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு தான் போலீஸ்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்போ உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா வந்து சொல்லுப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னா, அப்போ நீங்கள் போகலை அப்படின்னா தான் உங்களுக்கு சம்மனே அனுப்புவாங்க, கரெக்டுங்களா. ஃபோனில் உங்களை கூப்பிட்றாங்க, உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்குப்பா வாப்பா அப்படின்னு அவங்க ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் உடனே போயிட்டீங்கன்னா மரியாதையாக பேசுவாங்க. சம்மன் அனுப்பி கூப்பிட்டு நீங்கள் சம்மன் அனுப்புனா தான் சார் நான் வருவேன், நீங்கள் எப்படி சார் என்னை ஃபோனில் கூப்பிட்லாம், நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் என்னை சம்மன் அனுப்பிச்சு கூப்பிடுங்க, சட்டப்படி கூப்பிடுங்க, நான் சட்டப்படி வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து போன உடனே உங்களுக்கு வேறு மாதிரி என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, திட்டுவாங்க. நீ என்ன அவனா, நீ என்ன இவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரமாட்டியோ அப்படின்லாம் பேசுவாங்க, கரெக்டுங்களா. அது தேவையா நமக்கு. அதனால் உண்மையாக சொல்கிறது என்றைக்குமே நல்லது, சரிங்களா. பொதுவாகவே தனி நபர்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே வந்துடுவாங்க தனி நபர்கள். கம்பெனியாக இருக்குதுன்னா கம்பெனிக்கு வந்து என்ன இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வேலை செஞ்சேன் சார், எனக்கு சம்பளம் கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டாங்க சார், நான் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனியில் எனக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க சார், அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுங்க சார்னா அப்போ அந்த கம்பெனியோட ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த போலீஸ்காரங்க, சரிங்களா. அப்படியும் கூப்பிட்டு வரலை அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இது அனுப்புவாங்க, சம்மன் அனுப்புவாங்க, கரெக்டுங்களா. இதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு இந்த லேபர் விஷயங்களில் போலீஸ்காரங்க தலையிட மாட்டாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் குட் ஃபெய்த், நம்ம இந்த பையனுக்கு ஒரு நல்லது பண்ணுவோம், பாவம் சம்பளத்தை கொடுக்காமல் இருக்கிறாங்க, நம்ம இவனுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன சொல்கிறது அந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நானே இந்த மாதிரி கேஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில், சரிங்களா. இதுதான் மேட்டர். அப்புறம் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்கிறாங்க, நம்ம வழக்கறிஞர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பையன் சின்ன பையன் என்ன மேட்டர்னா, சார் நான் போனேன் சார், கேஸையே விசாரிக்க மாட்டுறாங்க, வெயிட் பண்ண வைக்கிறாங்க, எஸ்ஐ இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லை அப்புறம் வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்துக்கு போயிருக்கிறாரு, பக்கத்தில் ஒரு மர்டர் கேஸுக்கு போயிருக்கிறாரு, தூக்கில் ஒருத்தன் தொங்கிட்டான் அதுக்கு போயிருக்கிறாரு, பக்கத்தில் ஒரு போக்சோ கேஸுக்கு போயிருக்கிறாரு, சிஎம் பந்தோபஸ்துக்கு போயிருக்கிறாரு, கமிஷனர் ஆஃபீஸில் மீட்டிங்க்கு போயிருக்கிறாரு, இது மாதிரி அலைய விடுறாங்க சார் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து தான் கேஸை விசாரிக்கணும், ஓகேங்களா. எஸ்ஐ முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவார், அதுக்கப்புறம் எஸ்ஐ போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார், ஓகேங்களா. இப்போ அப்போ என்ன ஆகும், இன்ஸ்பெக்டர் மறுபடியும் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வெயிட் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, கரெக்டுங்களா. அது நம்ம வீடு கிடையாது, அது போலீஸ் ஸ்டேஷனு. அதனால் இன்ஸ்பெக்டர் எப்போவுமே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாரா, 4 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பார். பேட்ரோலிங் போவார், அங்கே போவார், இந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருப்பார். அதனால் வந்து அவங்க ரீசன் சொல்ல தான் செய்வாங்க,
கரெக்டுங்களா? விசாரிக்க மாட்றாங்க, வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம வக்கீல் வேலைக்கு வந்துட்டோம். வக்கீல் வேலைக்கு வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் தேவடு காத்து தான் ஆகணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அது என் கிளைண்ட் எனக்கு முக்கியம். என்னோடய கிளைண்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னோடய கிளைண்ட்டோட டிஃபென்ஸுக்கு தான் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். கரெக்டுங்களா? நான் போன உடனே என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்னா அது நடக்காது. அது ஸ்டேஷன்றது அவங்களோட ஏரியா. ஓகேங்களா? அவங்களோட ஏரியாவில் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் ட்ரெண்டு. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே போயிடணும், போய் உண்மை என்னவோ அதை சொல்லிடணும். ஓகேவா? வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? லீகலாக சம்மன் அனுப்புனா தான் வருவேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மக்களுக்கு வந்து பயம் இல்லை. ஓகேவா? மக்கள் வந்து போலீஸ்காரங்களை வந்து என்ன சொல்கிறது, பொதுமக்கள் வந்து போலீஸ்காரங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. குளிர் விட்டு போச்சு, இதெல்லாம் நார்மல். சரிங்களா? என்ன விஷயம்னா, போலீஸ்காரங்க எப்போ அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குப்பா, நீ ஸ்டேஷனுக்கு வாப்பா அப்படின்னா வந்து அவனுக்கு பயப்படுறது கிடையாது. இதோ வரேன், இப்போ வரேன், நாளைக்கு வரேன், இப்போ நான் ஊருக்கு போயிருக்கிறேன், ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன், இங்கே வரேன், இப்போ வரேன், தோ வரேன்னு சொல்லிட்டு இப்படியே டபாய்க்கிறது. கரெக்டுங்களா? இந்த மாதிரிலாம் மக்கள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸு. அப்போலேருந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த 2 பேர் கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷன்லேயே அடித்து மர்டர் பண்ணாங்க பாருங்கள். போலீஸ்காரங்க அடித்து அந்த ஜெயராஜ் அண்டு ஃபெனிக்ஸ் 2 செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு வந்துச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி. அதுலேருந்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வக்கீலை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அது நல்ல விஷயம் அது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தனியாக போகக்கூடாது. ஸ்டேஷனுக்கு போகும்போது கூட வக்கீலை டிஃபென்ஸுக்கு கூட்டிகிட்டு போங்க. இதுதான் மேட்டர். கரெக்டுங்களா? ஸ்லிப் ஆஃப் த டங்கில் ஏதாவது சம்திங் வார்த்தைகள் வந்திருக்கணும், உடனே போலீஸ்காரங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே அதை ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. போலீஸ்காரங்க கொலை பண்ணாங்களா இல்லை அவங்க எப்படி செத்தான்றது கடவுளுக்கு தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அந்த கேஸ் முடிஞ்சதா இல்லையா கூட எனக்கு தெரியல. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? உடனே வந்து வக்கீல் இப்படி பேசிட்டாரு, போலீஸ்காரங்களை வக்கீல் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருலாம் கிடையாது. ஸ்லிப் ஆஃப் த டங்கில் ஏதோ சம்திங் வந்திருக்கும். சரிங்களா? அது தப்பாக எதுவும் பேசுன மாதிரி தெரியல. கரெக்டுங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வக்கீலை கூட்டிகிட்டு போகணும் டிஃபென்ஸுக்கு. சரிங்களா? அது அவங்களுக்கு சேஃப்டி. கரெக்டுங்களா? இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு. அப்புறம் பேசுகிறேன் சார், கால்